நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவி திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே தகுதியுடைய தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபாய் உதவித்தொகையும் இலவச பேருந்து பயண சலுகையும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டம் 2025-2026 ஆண்டிலையும் வந்து தொடரப்படுது. தமிழுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆயுள் முழுவதும் பணியாற்றிய முதிர்ந்த தமிழ் அறிஞர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாதந்தோறும் 7500 உதவித்தொகையும் 500 மருத்துவ செலவு தொகையும் வந்து வழங்கப்படுது. மொத்தம் 8000 ரூபாய் இதில் வந்து வழங்குறாங்க. அரசு பேருந்துகளை இலவச பயண சலுகையும் வந்து வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழே முன்னர் வந்து 100 பேருக்கு மட்டுமே வந்து உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் 2025-2026 ஆண்டு அந்த எண்ணிக்கையை வந்து 150ஆக வந்து உயர்த்திருக்காங்க. இதற்காக அரசு வந்து கூடுதலாக 48 லட்சம் வந்து ஒதுக்கியிருக்கு. தமிழறிஞர்கள் காலமான பின் அவர் திருமணமாகாத மகள் அல்லது விதவை மகளுக்கு மாதத்திற்கு 2500 மற்றும் 500 மருத்துவ தொகை வந்து வழங்கப்படுது. தகுதியுடையவர்கள் 1/1/2025 அன்று 58 வயதை வந்து கடந்தவர்களாக இருக்கணும். ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ள இருக்கணும். தமிழ் பணிகள் குறித்த விவரக்குறிப்பு மற்றும் 2 தமிழ் அறிஞர்களின் பரிந்துரை கடிதம் கட்டாயமாக கொடுக்கணும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை போன்ற ஆவணங்களை வந்து அதில் இணைச்சு கொடுக்கணும். விண்ணப்பங்கள் வந்து மாவட்ட மற்றும் மண்டல தமிழ் வளர்ச்சி அலுவலகத்தில் கிடைக்கும். அல்லது www.tamilvalarchithurai.tn.government.in இந்த வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் எப்போ அப்படின்னா 17/11/2025க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த திட்டம் வந்து தமிழ் அறிஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் துணை புரிந்து தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் அவர்களின் அர்ப்பணிப்பையும் மதிப்பீடு வகையில் வந்து அமைஞ்சிருப்பதா வந்து தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. இதற்கு தமிழ் அறிஞர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. தமிழ் வளர்ச்சித்துறை.tn.government.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை எடுத்து நிரப்பி தேவையான ஆவணங்களை இணைச்சு 17/11/2025க்குள்ளே விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க. நன்றி.